ஓம் பைரவரே போற்றி போற்றி, ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான அஷ்டமி தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்து, உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க உன் அப்பா பைரவமூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன் அப்பாவான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். என் தங்கமே, சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நம்முடைய கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார். அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலைமைகளே அன்றி வேறு எதுவுமே இல்லை. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு என்பார்கள். அவர்கள் வளர்ச்சி அடைகையில் ஏன் இந்த வளர்ச்சி எனக்கு என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த திடீர் வளர்ச்சி, திடீர் பணவரவு, திடீர் மகிழ்ச்சி, திடீர் பதவி உயர்வு இப்படியெல்லாம் கேட்கிறார்களா? யாருமே அப்படி கேட்க மாட்டார்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார் கடவுள் என்று கேட்டதுண்டா? கேட்டதில்லை. வைரம் அறுக்கப்படாமல் பலபலப்பாக மின்னாது, தங்கம் நெருப்பில்லாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து இறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதே போல பிறந்ததிலிருந்தே இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கும் துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கும் ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான். நிச்சயம் அவருடைய உதவி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கிடைத்தே தீரும். இவர் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையுமே ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டார். போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடு இருக்கின்றார். இறைவனின் பார்வை நம் மீது எப்பொழுதும் நோக்கமாக இருக்கின்றன. எனவே நற்சிந்தனையுடன் இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் உங்களிடம் இல்லை என்றால் ஒரு நாளும் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து கலங்காதீர்கள். பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கைகளை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள். இந்த பைரவமூர்த்தியை முழுமையாக நம்புங்கள். அவர் நல்லவர்களை நிச்சயம் கைவிட மாட்டார். எனது பக்தனாக இருக்கும் எவரையும் நான் என்றும் கைவிட மாட்டாமே. என் செல்ல பிள்ளையே, உன்னை தேடி வந்த என்னை உனது வாயிற் கதவை திறந்து என்னை அழைத்து கொண்டு செல் தங்கமே. நான் வந்து விட்டேன். இனி உனக்கு வசந்த காலம்தான். எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். நான் வந்த நொடியிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உடல், மனம், மன ரீதியான உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்றது. இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நீ இருக்க போகின்றாய். நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் தங்கமே. என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை நீ பெற்று விட்டாய். என்னுடைய முழு மனதிலும் நீ இடம் பிடித்து விட்டாய்.
என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு. உன்னில் நிச்சயம் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகின்றேன் தங்கமே. எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே. நேர்மைக்கு எப்பொழுதும் சோதனைகள் உண்டு. அதனால் ஏற்படும் மான அவமானங்கள் அனைத்தும் என்னையே சேரும். நீ நீயாகவே இரு. யார் உன் மனதை துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் அதை தாங்கிக் கொள்கின்றேன். என் ஆலயம் நோக்கி உன் வரவை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். நீ வரவில்லை. அதனால்தான் நானே உன்னை தேடி வந்து விட்டேன். விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உனது கண்ணீர், ஏங்கும் உன் மனம், உன்னை ஒரு குலைக்க வைத்த சம்பவங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் சிதறப்போகின்றது தங்கமே. நீ நிச்சயம் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ கிரீடத்தை சூடப் போகின்றாய். என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக என் பக்தன் இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் அப்பா இருக்க, என் ஐயப்பன் இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். என்னுடைய பக்தனாகிய உனக்கு நான் பல தடவை சொல்லிவிட்டேன். உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று. ஏனோ நீ இன்று வரை தடுமாறிக்கொண்டே இருக்கின்றாய். கஷ்டங்கள் வருவது எல்லாம் சகஜம்தான் கண்மணியே. ஆனால் நீ அதில் நான் கூறியதை அனைத்தையும் நினைவில் கொண்டு இருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன். உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும். நான் அதை முடிவு செய்து விட்டேன். இனி யாராலும் அதை மாற்ற முடியாது. உன் கைக்கு அது வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத இங்கு எவராலும் முடியாது. என் பூஜையில் உன் கவனத்தை செலுத்து. உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். நல்லதே நடக்கும். ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி. ஓம் பைரவரே போற்றி போற்றி.